ஒரு பெண் எப்படி ஒரு பெண்ணை போய் வர்ணிப்பா? வார்த்தைகளை நம்ம போய் எங்கேயுமே திணிக்க கூடாது. இப்படி ஒரு பாட்டு படத்திலே இல்லவே இல்லை. இந்த பாடலில் வந்து சாரோட மியூசிக், என்னோட வரிகள் அப்படின்றத தாண்டி இந்த பாடலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மா அப்படின்னா வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவர்களோட குரல். ஓகே. பாம்பே, அப்புறம் ஹாங்காங்கு, துபாய் அப்படின்னு சொல்லி ட்ராவல்லே இருப்பார் சிவமணி சார். நான் ஃப்ளைட் ஏறிட்டு ஒரு பல்லவி எழுத சொல்லுவார், ஃப்ளைட் இறங்குறதுக்குள்ளே பல்லவி எங்கன்னு கேட்பாரு. தானனா 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 அப்படின்னு டியூன் கேட்குறாங்க. எது இங்கே முடிவு, எது இங்கே விடிவு, கண்டவன் யார் என்று கூறு அப்படின்னு சொல்லி வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யூ விஜே ஆதிஷ் ஃப்ரம் ஒய் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு ஷேட்ஸ் ஆஃப் சினிமாவில் நம்மளோட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண் பாரதி சார் வந்திருக்காரு. ஸோ வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. சொல்லுங்க சார், கொட்டேஷன் கேங்கில் நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள டீமில் ஜாயின் ஆனீங்க? டீம் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? கொட்டேஷன் கேங்கில் வந்து ஜாயின் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப புதுசான, ரொம்ப அற்புதமான, ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அது வந்து எனக்கு முதல்ல வந்து இந்த படத்தில் பாடல் எழுதுறதுக்காக ஆனது வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார். ஸோ நியூஸ் லெட்டர் மூலமாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி விவேக் குமார் கண்ணன் சொல்லி டைரக்டரு, அந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, நாங்கள் ஹிந்தியில் ஒரு பாட்டு பண்ணிட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீர் சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காஷ்மீர் சாங் வந்து நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் அதுக்கான சுச்சுவேஷன் மட்டும் டேரக்டர்கிட்ட பேசிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கு நம்ம டியூனில் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டியூனில் உட்காரலான்னா அவங்க ஹிந்தியில் பண்ணிட்டாங்க, அந்த ஹிந்தியில் இருக்கிறத தமிழ் படுத்தணும் அப்படின்றது தான் அவங்க கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விவேக் குமார் சார், கண்ணன் சார் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவர் வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக விவரித்தார். அந்த கதை எங்கே போகுது, எங்கே ஆரம்பிக்குது, எப்படி போகுது, ஸோ இந்த இடத்துல என்ன தேவை அந்த இதுக்குள்ளே அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். பொதுவாக நம்ம வந்து ஒரு படத்தில் சுச்சுவேஷனாக என்ன பண்ண வரோம், ஒன்று ஓப்பனிங் சாங் வரும், இல்லை காதல் பாட்டு வரும், இல்லை ஒரு தத்துவ பாட்டு வரும், இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சாங் வரும். ஸோ இப்படி ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு 5-6 சாங்ஸ் தானே இருக்கும், ஒரு மாண்டேஜாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. இதுவரையும் நான் எழுதாத ஒரு பேட்டர்ன். என்னென்னா அவங்க 2 பேருமே பெண்கள், லெஸ்பியன் தான் அந்த பாட்டு. ஸோ 2 பேருமே பெண்கள், அந்த 2 பேர் பெண்களுக்கு இடையில் ஒரு காதல் இருக்குது. அந்த காதல் வந்து எவ்வளோ பரிசுத்தமானது, அதுக்குள்ளே அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து எனக்கு சொன்னார். ஏன்னா இப்போ ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்கிறான்னா எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க, ஆனால் ஒன்றை மாதிரி இல்லை, உதடு வந்து இதுதான் இருக்குது, கண்கள் இரண்டால் என்ன கொள்ளை அடிச்சுட்ட வச்சுட்ட அப்படின்லாம் நிறைய எழுத முடியும் இல்லையா. ஆனால் ஒரு பெண் எப்படி ஒரு பெண்ணை போய் வர்ணிப்பா? அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வர்ணனை கொஞ்சம் அந்த அந்த மெல்லிய கோட்டுக்கு மேலே போயிட்டா தப்பான பாட்டா மாறிடும். ரெண்டுக்கும் மத்தியில் நின்றுக்கிட்டு அந்த அந்த அன்பு மட்டும் இலையோடிக்கிட்டே இருக்கணும் அந்த பாட்டுக்குள்ள. ஆனால் அந்த அன்புக்குள்ள வந்து இப்போ நம்ம ஒரு நாய்க்குட்டி மேலே கூட அன்பு செய்யலாம், அது அன்பு தானே, அது என்ன பர்சன் அப்படின்றத மறந்துட்டு அந்த அன்பை மட்டும் இலையோட்டமாக வச்சுக்கிட்டு அந்த பாட்டு எழுதணும். ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது, ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது, அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு. அது அழகின் சுரத்தியா உயிரில் ஒருத்தியா, இதுக்குள்ளே வந்துட்டு பெண்ணுக்கு ஒரு பெண் துணை ஆகாதா அப்படின்லாம் வரும். யுகங்கள் தாண்டியே யுவதி சேர்க்கிறோம், புதிதாய் வரைமுறை வரைவோமா அப்படின்னா இவ்வளோ யுகங்கள் தாண்டி இன்றைக்கும் நம்ம 2 பேர் பேசினா தப்பு. எப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வெளில நின்று பேசினாலே தப்புன்றது ஒரு காலத்தில் இருந்திருக்கும். நம்ம அப்பா அம்மா காலத்தில், தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஒரு தெருவில் ஒரு பையனும் பொண்ணு தனியாக பேசிட்டாலே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா ஒரு பொண்ணும் தனியாக ஒரு வீடு எடுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் கொடுத்து நடத்துகிறாங்க, வாழ்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற அந்த விஷயத்த வந்து அந்த பாட்டில் சொல்கிறதுன்றது ஒரு சவாலாக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸாக இருக்கணும், அந்த கோட்டுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, கோட்டு கீழேயும் போயிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல சார், அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து நம்ம அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த கண்ணகியோட இதுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்க, நம்ம பார்த்து இது பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பாட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக அந்த ஒவ்வொரு அந்த வேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, வார்த்தைகளை நம்ம போய் எங்கேயுமே திணிக்க கூடாது. அந்த கதைக்கு
அந்த வார்த்தைகள் என்ன கேட்குது அப்படின்றது. ஒரு 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 லென்ஸ் வைக்கும்போது, ஒரு கேமராமேன் வைக்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூ பூக்குதுங்கும்போது இதெல்லாம் எவ்வளவு இயல்பாக இருக்குமோ அது மாதிரி பாடல்கிறது ஒரு இயல்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஃப்ளோலே அதுக்கு போய் நம்ம வார்த்தைகளை ரொம்ப தேடி பிடிக்கணும் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த இதை ரொம்ப உள்வாங்கி ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணும்போது அவர் தன்னண்ணா தனநன்னா தன்னண்ணா தனநன்னான்னு அடிக்கிறார்ல, அப்போ அடிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு கல்லுக்குள்ளே வந்து ஒரு சிற்பம் ஒளிஞ்சிருக்கும், ஒரு சிற்பி போய் உளியை தட்டி தட்டி அந்த சிற்பத்தை எடுத்துருவார், தேவையில்லாத பகுதியெலாம் நீக்கிட்டா ஒரு சிற்பம் வந்து உருவாயிடும். அது மாதிரி ஒரு மியூசிக்கில் போயிட்டோன்னா அதுக்குள்ளேயே வார்த்தைகள் இருக்கும், நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்னா அது ஒரு அழகான பாட்டாக. சார் அந்த எமோஷன் அப்படின்னு வருதுல்ல சார், எமோஷன் அப்படின்னு வரும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த நெஞ்சுக்குள்ள சாங் வந்து அப்படியே மனசுக்கு வருது. நிறைய பேர் ஃப்ரம் த டீமே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த நெஞ்சுக்குள்ள பாட்டு வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்பா அப்படின்னு. இப்போ டீம் பேசிகிட்டு இருக்கும்போது டீமே வந்து சொன்னாங்க அந்த பாட்டை பற்றி கேளுங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி. ஸோ நெஞ்சுக்குள்ள பாட்டை பற்றி நீங்கள் ஜென்ரலாக அது எப்படி அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள் சார். உண்மையாக சொல்லணும்னா இந்த இப்படி ஒரு பாட்டு படத்துலேயே இல்லவே இல்லை, இதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை, இப்படி ஒரு பாட்டே படத்துலேயே கிடையாது. ஓகே, இவங்க வந்து விவேக்குமார் சார் கண்ணன் சார் பேசும்போதும் சரி அல்லது ட்ரம் சோமனி சார் பேசும்போதும் சரி படத்தில் ஒரே ஒரு பாடல் இருந்தது, அது காஷ்மீரி சாங் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாடல் இருந்தது நம்ம அறிவு அவங்க பாடி பண்ண பாட்டு. அந்த பாட்டு வந்து ஒரு அந்த போதையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்ணுக்கான ஒரு பாடலாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு விவேக் சார் வந்து இந்த சுச்சுவேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசிட்டார். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைம் அது கேட்ட உடனே பேசிட்டாரு. இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நிறைய இன்புட் கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் வேணும், இப்படியான சுச்சுவேஷனு, இதுக்குள்ளே ஒரு ஃபிலாசபி இருக்கணும், ஒரு தத்துவம் இருக்கணும், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயம் இருக்கணும், ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கக்கூடாது, இது எங்கே முடியும் எங்கே தொடங்குவோம் இப்படின்ற வார்த்தை இன்புட்லாம் அவர் தான் கொடுத்தாரு. அதனால தான் நான் அந்த பாட்டில் ஒரு இடத்துல எழுதியிருப்பேன், எது இங்கே முடிவு எது இங்கே விடிவு கண்டவன் யார் என்று கூறு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாடவும் செய்றீங்க சார். ஃபியூச்சரில் உங்களை ஒரு பாடகராக பார்க்கலாமா? இல்லைங்க, எல்லாருமே சந்தத்துக்கு பாடுவாங்க, இது நம்ம சந்தத்துக்காக பாடுறோம். அடுத்த லைன் எழுதுறேன், திருப்பங்கள் அதை கொடுப்பது இங்கே யார் தெரிந்தவன் வந்து கதையினை கூறு அப்படின்னு சொல்லி எழுதினோடனே இந்த 6 லைன் 7 லைன் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் உடனே இவருக்கும் சோமனி சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நைட்டு ஒரு 11:30 மணி வரையும் உட்காந்து பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சரணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் விவேக் சார் வந்து டம் சோமனி சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் சோமனி சார் வந்து இதுக்கு ஒரு சரணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாரு அப்படின்னோடனே அப்போ என்கிட்ட வந்து கேட்டோடனே சரி சார் நம்ம வேணால் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட்டு கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. தானண்ணா 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 அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அனுப்பிச்சதுக்கு வந்து நான் ஒரு பொதுவாக ஒரு 2-3 ஆப்ஷன் அனுப்புவோம்ல. ஆமாம், அவங்க வந்து இது பாட்டே ரொம்ப சின்ன பாட்டு தாங்க, இதுக்கு சரணமே தேவையில்லை, நம்ம சரணத்தை மட்டும் நம்ம ஆடியோவில் வச்சுக்கலாம், ஆனால் பல்லவியே பாட்டுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் இதுக்கு ஆப்ஷனாக இது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொன்று வச்சுக்கோங்கன்னு சொன்னா தான் அந்த செகண்ட் சரணம், கவலைகள் துளைத்திடும் இதயம் தான், அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு சரணமாக வச்சு பெரிய பாட்டு ஆக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கவலைகள் துளைத்திடும் இதயம் தானடா, கதை தரும் முடிவினை தேடி அலையுது, ஊசிகள் துளைத்திடும் துணிகள் தானடா, உடுத்திடும் ஆடையாய் உருவம் மாறுது, செந்தியை தாங்கியும் மூங்கிலது பாடுமே, பேரழிவை தாண்டியும் பூமி இங்கு வாழுதே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அடி கொடுப்பதும் அடி எடுப்பதும் அவன் முடிவல்லவா, நம்ம முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த பாடலில் வந்து சாரோட மியூசிக் என்னோட வரிகள் அப்படின்றத தாண்டி இந்த பாடலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மா அப்படின்னா வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவர்களோட குரல். ஓகே, அந்த குரல் வந்து ரொம்ப அற்புதமான குரல். இந்த பாட்டு எழுதி முடிக்கப்பட்ட சூழலுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், பாம்பே அப்புறம் ஹாங்காங்கு துபாய் அப்படின்னு சொல்லி ட்ராவல்லே இருப்பார் சிவமணி சார். நான் ஃப்ளைட் ஏறிட்டு ஒரு பல்லவி எழுத சொல்லுவார், ஃப்ளைட் இறங்குறதுக்குள்ளே பல்லவி எங்கன்னு கேட்பார். வைக்கம் விஜயலட்சுமி மேம் வந்து ஸ்டுடியோக்கு வரவே இல்லை, அவங்க கேரளாவில் இருந்தாங்க வைக்கமாக, அங்கே உட்காந்துட்டு அங்கே ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணி அங்கே ஒரு பாடிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்கே சாலி கிராமத்தில் உட்காந்து சென்னையில் பாட்டு எழுதிட்டு இருக்கேன். இதுக்கு பிஜிஎம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வேற ஒரு ஹைதராபாத்ல எங்கேயோ உட்காந்து அவர் அதுக்கு அந்த பாட்டுக்கு ப்ரோக்ராமிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சிவமணி சார் வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு டிராவலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் சாலி கிராமத்தில் நான் எழுதிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வர்றாரு. ஆக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஆளாளுக்கு ஒரு. ஆனால் அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை சார், கஷ்டம் இல்லை. இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டதுனால
என்ன தேவைங்கிறத நம்ம உள்வாங்கிட்டோம்னா டேரக்டர் வேற ஒரு இடத்துல இருக்காரு, நான் டேரக்டரை பார்க்கவே இல்லை, ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் அவரை பார்க்குறேன். அதனால வந்து என்னென்னா டேரக்டர்கிட்ட சுச்சுவேஷன் கேட்குறேன், சோமணி சார்ட்ட மியூசிக் வாங்குறேன், நான் இங்கே உட்காந்து பாட்டு எழுதுறேன், நான் பாட்டு எழுத வைக்கம் விஜயலட்சுமி மேம் வந்து அங்கே கேரளாவில் உட்காந்து பாடுறாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட் ரொம்ப அற்புதமான டேலண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படிக்க முடியாது, அவங்களுக்கு இதாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் என்கிட்ட சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்குறாங்க, நான் ஃபோன்லேயே அந்த வரிகளை சொல்கிறேன், ஒரு 4 வரி சொல்லிட்டோன்னா அதை அப்படியே உள்வாங்கிடுறாங்க. கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது, அதுவரை வாழ்க்கையோ அலைந்து தெரியுது, முகமுடி மாட்டியே முகத்தை தொலைக்குதுன்னா அப்படியே உள்வாங்கிட்டு அப்புறம் டியூன் என்ன சார் ஒரு தடவை போடுங்க, தானனா 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 அப்படின்னு டியூன் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சோடனே ஹெட்ஃபோன் மாட்டு அப்படியே போய் பாடுறாங்க. இதை ஒரு 2 இடம் கேட்குறாங்க, இது ஒரு 2 இடம் கேட்குறாங்க. கேட்டு உடனே கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது அப்படின்னு அவங்க அந்த வைப்ல கனெக்ட் ஆகி பாடும்போது, கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது, அதுவரை வாழ்க்கையோ அலைந்து திரியுது, முகமுடி மாட்டியே முகத்தை தொலைக்குது. விஷுவல்ஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னீங்க, நிறைய விஷுவல்ஸ் வந்து அப்படி நீங்கள் படத்தில் வந்து பார்த்துருக்கீங்க, நாங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே சார், கதையை கேட்டிருப்பீங்க, நீங்கள் படத்தை அந்த கேட்ட வரையும் விஷுவல்ஸை பார்த்த வரையும் அது வரையும் படம் எப்படி சார் இருக்குது? இல்லை படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு படம். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த சினிமோட்டோகிராஃபரு, அப்புறம் எடிட்ரு, அப்புறம் வந்து விவேக்குமார் சார் கண்ணனோட அந்த உழைப்பு அது எல்லாமே தெரியுது. அதை விட பிரியாமணி மேடம், அப்புறம் வந்து ஜாகி ஷெரீஃபு, அப்புறம் வந்து சன்னி லியோன், அப்புறம் வந்து சனா, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வேலை பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஒர்க் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வழிகள், அவங்கள பற்றி பேஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு முழுக்க முழுக்க பெண்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருந்தது. ஸோ இந்த பாட்டு கூட, இந்த தத்துவ பாட்டு கூட நான் வந்து மேல் வாய்ஸில் கற்பனை பண்ணி தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் தான் இது ஃபீமேல் வாய்ஸில் வருதுன்றதை முன்னாடி சொன்னாங்க. ஓகே, அதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் தான் விஜயலட்சுமி மேடம் உள்ளே வந்தாங்க. பொதுவாக தத்துவ பாடல்கள் வந்து வரும்போது என்னன்னா அதுக்கு வந்து ஒரு மேல் தான் பாடுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தத்துவ பாடல், அந்த ஒரு நாள்ன்ற மாதிரி இப்போ அது கூட மேல் வாய்ஸில் வரும். ஒரு ஆண் பார்வையில் இல்லாமல் ஒரு பெண் பார்வையில் இந்த பாடல் வர்றதுன்றது இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. படம் வந்து அந்த காஷ்மீர் சாங்கை தவிர வேறு எதுவுமே பாட்டுக்கான ஏரியா இல்லாத ஒரு படமாக தான் உருவாகிருக்கு. ஆனால் அப்புறம் ஆர்ஆர் பண்ணும்போது அங்கங்கே உருவாகி இப்போ ஒரு 3 பாடல்களாக இந்த படம் வரும். ஆனால் எது எந்தெந்த இடத்துல வரும்ன்றது கெஸ் பண்ண முடியாது, அதானே சார்? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இசை அப்படின்றது வந்து நாங்கள் நினச்சதை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படின்ற எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நைஸ் meeting you and nice having interview session with you. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த இது வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விடுங்க, அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ சார். நன்றிங்க.